வித்தக முத்தமிழே, புகழ் வித்தைகள் மொத்தமும் கற்றிட வித்திடும் புத்தி படைத்தவளே, கலை கற்று வளர்த்திட பெற்றுதனை கொடு முத்து நகை திரளால் பொய்கள் மொத்தம் அடித்திடும் சக்தி தனை கொடு வித்தக முத்தமிழே. வந்தமிழே, செந்தமிழே, என் தாய் தமிழை உன்னை வணங்குகிறேன். பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தங்களுடைய பொன்னான நேரங்கள்ல நிறைய விஷயத்துல வீணடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க தொலைபேசி உரையாடல்களா இருக்கட்டும், இல்ல சமூக வலைதளங்களா இருக்கட்டும், இல்ல தொலைக்காட்சியா இருக்கட்டும், இல்ல சினிமாவா இருக்கட்டும், இப்படி பல அரிய நேரங்கள்ல அவங்க வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பதை விட அவர்கள் எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு அதிகமாகவே இலக்கியங்களில், நம்முடைய சங்க இலக்கியங்களில் அவங்களுக்கு தேவையான நிறைய அரிய பல கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத அவங்க யோசிக்கவே மறந்துடுறாங்க. இப்படி நான் ஒரு நாள் சிந்திச்ச போதுதான் எனக்கு தோணுச்சு, நம்மளுடைய சங்க இலக்கியத்துல அப்படி என்னதான் இருக்கு, அதுல என்ன செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் தேடினேன். அப்படி தேடும் போது நான் கண்டெடுத்த ஒரு காப்பியம் தான் கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தை காண்டம் என்கின்ற காண்டத்தில் வாலிவதை படலம் அப்படிங்கிற படலத்தை நான் படிக்கும் போது அதுல நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான பல விஷயத்த நான் படிச்சேன். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் நான் பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான குணம்னு பாத்தீங்கன்னா கோபம். அந்த கோபத்தினால எவ்வளவு பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்களேன். அவங்களுடைய உறவுகள் எல்லாம் பிளவுபடுது, நட்பு எல்லாம் பிளவுபடுது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க, விரக்தி அடைகிறாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் கோபம். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லியிருப்பாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சினம் அப்படிங்கிறது உங்களை மட்டும் இல்லாம உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் அத்துணை பேரையுமே அடித்து விடும். அதனால் அந்த சினம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த கூட நான் கம்பராமாயணத்துல வாலிவதை படலத்துல ஒரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, வாலி சுக்ரீவன் இரண்டு பேருமே ஒரு நல்ல அண்ணன் தம்பியா, ரொம்ப பாசமிகு தம்பிகளா, அண்ணன் தம்பிகளா தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு சில சூழ்ச்சியினால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா கூட சுக்ரீவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனைவி வாலி கவர்ந்து கொண்டு போய் செஞ்சுட்டான். அதை எப்படியாவது அவளை திருப்பி மீட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட உதவி கேட்கிறான். அந்த மாதிரி ஒரு இடத்துல ராமன் சொன்னது காரணமாக சுக்ரீவன் வாலிய போருக்கு அழைக்கிறான். இத்தனை நாளா அண்ணனை ஒரு வார்த்தை கூட பேர் சொல்லி கூப்பிடாத சுக்ரீவன் அண்ணனை ரொம்ப அவமரியாதையா கூப்பிடுறான், போருக்கு அழைக்கிறான். அந்த மாதிரி வரும்போது வாலியினுடைய மனைவி சொல்றாங்க, வாலியினுடைய மனைவி தாரை சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, எனக்கு இது பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாளா உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்பட்ட உங்க தம்பி இன்னைக்கு இவ்வளவு கோபமா உங்களை ஒரு தைரியமா கூப்பிடுறான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால போகாத அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கணவனுடைய உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால போக வேண்டாம் தடுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல வாலிக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கோபம் வருது. அவர் அந்த கோபத்தோட தாரையை பார்க்கும்போது தாரையினுடைய கூந்தலே எரிந்து போகுது அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு ஒரு அழகான கவிதை வரியில. அது என்ன தெரியுமா, வாயிடை புகை வர வாலி கண் தீயிடை வரும் தன்னெடுங்கூந்தல் தீகின்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாலி கோபத்தோட அவரோட பல்ல கடிக்கிற சத்தமானது அப்படியே ஒரு இடியை விட ரொம்ப அதிகமான சத்தத்தோட கேட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த கோபத்தினால என்ன ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்னைக்கு வாலி மட்டும் தாரையினுடைய பேச்சை கேட்டிருந்தால் நிச்சயமாக அவனுடைய உயிர் போயிருக்காது. மனைவின் பேச்சையும் அவர் கேட்கவில்லை. அவருடைய கோபத்தினால மனைவியை இகழ்ந்தும் பேசினார். அதனால் அவர் உயிரையே பறிகொடுத்தார். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கோபம், இந்த கோபமான குணம் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு காப்பியமா தான் நான் கம்பராமாயணத்தை பாக்குறேன். இந்த கோபத்தினால எவ்வளவு தீமைகள் வருது தெரியுமா? இத சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அப்பா தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாராம்,
நீ ரொம்ப கோவப்படுறப்பா, அதனால உனக்கு இனிமே எப்பெல்லாம் கோவம் வருதோ இந்த செவுரு இருக்கு பத்தியா, இந்த செவுத்துல உனக்கு கோவம் வரப்பெல்லாம் ஒரு ஒரு ஆணி அடி அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதே மாதிரியே ஃபாலோ பண்றான். ரொம்ப நாளா அவனுக்கு கோவம் வருது. அவன் கோவம் வரப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த செவுத்துல ஆணி அடிக்கிறான், எல்லாம் பண்றான். அவங்க அப்பா கிட்டயே சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன்ப்பா அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, சரிப்பா, இனிமே உனக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயம் கோவம் வரும்போது நீ அதை கண்ட்ரோல் பண்றியோ அப்பெல்லாம் அதுல இருக்கிற ஆணிய ஒன்னொன்னா பிடுங்கி எறி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண சொல்றாருன்னு. ஆனாலும் அவன் செய்யறான். அவனுக்கு ஒரு விஷயத்துல கோவம் வருது, ஆனா அந்த கோவத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி எறிகிறான். பிடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நான் செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, அந்த செவுத்து கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு சொல்றாரு, நீ கோவம் வரப்பெல்லாம் ஒரு ஆணி அடிச்ச, கோவம் போனப்பெல்லாம் அந்த ஆணிய பிடுங்கி எரிஞ்ச, ஆனா இப்போ அந்த ஓட்டை இருக்கு பத்தியா, அதை உன்னால அடைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கோவத்தால ரொம்ப அதிகமான பேருடைய மனசை நம்ம எப்படி புண்படுத்தி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னதான் நம்ம கோபம் போயிட்டாலும், நம்ம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு வந்து ஆறாம அவங்க கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு. நம்ம பேசுறோம் இல்லையா, பேசக்கூடிய அந்த வார்த்தை ஒன்னொன்னுமே நம்ம சிந்திச்சு ஒழுங்கா யோசிச்சு பேசக்கூடிய வார்த்தையா இருக்கணும். நம்ம கோபத்தால பேசணும்னு சொன்னா விளைவு கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். இப்படி கோவப்பட்டு பிறருடைய மனதை புண்படுத்தி நமக்கு என்ன லாபம் சிந்திச்சு பாருங்களேன். ஆனா இந்த கோபத்துக்கு நேர்மாறான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு. அந்த அன்பை நம்ம மத்தவங்களுக்கு எப்படியெல்லாம் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த அன்பு முதல்ல உங்க மனசுல வளரணும்னு சொன்னா கோபத்தை நீங்க முதல்ல வேரோட அறுக்கணும். அதுக்கு நீங்க ஒரு உறுதிமொழி மாதிரி உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்தா ரொம்ப நிச்சயமா நல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன், நான் இன்னைக்கு மட்டும் கோவப்பட மாட்டேன், நாளைக்கு என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, நாளைக்கு யார் என்கிட்ட எப்படி பேசினாலும் எனக்கு தெரியாது, இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் நடந்தாலும் யார் என்கிட்ட எப்படி பேசினாலும் சரி நான் அவங்க கிட்ட கோவப்பட மாட்டேன், பொறுமையா பேசுவேன், சாந்தமா இருப்பேன், தன்மையா பேசுவேன், என்னுடைய சொல்லாலேயே அவங்களுக்கு வந்து என்னுடைய அன்பை செலுத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் நீங்க அந்த மாதிரி சபதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப இனிமையானதா இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இனிமே நான் கோவப்பட மாட்டேன், ஒரு நாள் இப்படி இருந்ததுக்கே என் வாழ்க்கையில இவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கே, இனிமே நான் தொடர்ந்து எப்பயுமே கோவப்படாம இருந்தா எனக்கு எவ்வளவு உறவுகள் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்து நீங்களே கண்டிப்பா கோவப்படாம இருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், கோபப்படாமல் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள். திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு சொல்லுவாரு. இத சொல்லும் போது கூட எனக்கு கம்பராமாயணத்தின் வாலிவதை படலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஞாபகத்து வருது. அனுமன் அப்படின்ற ஒருத்தரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அனுமன் கதாபாத்திரம் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொன்னா, உண்மையான அன்பு என்ன, பிரதிபலன் பார்க்காமல் எதையும் எதிர்பாராத அன்பு என்றால் என்ன, தொண்டு செய்வது என்றால் என்ன என்று மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அந்த பாத்திரமே படைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், சீதையை வந்து ராமனின் மனைவி சீதையை ராவணன் கவர்ந்து சென்று போனான். அந்த சீதையை மீட்பதற்காக ராமனுக்கு வானரப்படை தேவைப்பட்டது. அந்த வானரப்படை வாலியிடமும் இருக்கிறது, சுக்ரீவனிடமும் இருக்கிறது. அவர் ஏன் வாலி கிட்ட போகாம சுக்ரீவன் கிட்ட போனாருன்னு சொன்னா, அரண் யார் ஒருத்தர் அற வழியில செயல்படுறாங்களோ அவர் வழியில் தான் ராமர் நிற்பார். ஏன்னா ராமர் தெய்வம் இல்லையா, அவர் நிச்சயமாக அற வழியைத்தான் கடைபிடிப்பார். வாலி என்பவன் தன்னுடைய மனைவியை மட்டுமல்லாமல் மாற்றான் மனைவியும் கவர்ந்து சென்று வந்தவன். அவன் வந்து தனக்கு நேரா யார் போரிட்டாலும் அவங்களுடைய பாதி பலம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஒரு குறுகிய புத்தி உள்ளவன். அவன் என்னதான் வலிமைசாலியா இருந்தாலும் அவன் கிட்ட அந்த அன்பு இல்ல, அந்த அறநெறிகள் இல்ல. ஆனால் சுக்ரீவன் அப்படி கிடையாது. எப்படியாவது என்னுடைய மனைவியை மீட்க வேண்டும், ஆனால் எனக்கு அண்ணன் மீது பாசமும் இருக்கிறது என்று சொன்னவன் தான் சுக்ரீவன். அதனால்தான் ராமன் வாலி பக்கம் நிற்காமல் சுக்ரீவன் பக்கம் நின்றான். இந்த சுக்ரீவன் பக்கம் அவன் நிற்கும் போது அவனுக்கு கிடைத்த ஒரு உறவுதான் அனுமன் என்கின்ற கதாபாத்திரம்.
அனுமன் மூலமாக சுக்ரீவனை சேர்ந்து சுக்ரீவன் மூலமாக வானரப்படைகளை திரட்ட வேண்டும் என்று சவரி என்கின்ற ஒரு கதாபாத்திரம் சொன்னதாகத்தான் ராமாயணத்தில் அழகாக கம்பர் சொல்லி இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், அன்பு என்பது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. கோபத்தினால் எவ்வளவு உறவுகளை நாம் இழக்கிறோமோ அந்த அன்பை கொண்டு அந்த இழந்த உறவுகளையும் நம்மால் மீட்க முடியும் என்பதை நான் இந்த கம்பராமாயணத்தில் வாலிவதை படலத்தின் மூலமாகத்தான் நான் கற்றுக்கொண்டேன். இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் பார்ப்போம், ஒரு எதிர்மறையா தான் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லும், அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிக்கிறேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் படிக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் விளையாடிக்கிறேனே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிவி பாத்துக்கிறேனே, இப்படின்ற மாதிரி விஷயம் தான் குழந்தைகள் இருக்கட்டும், இல்ல இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவங்களே கூட இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கேக்குறாங்க. ஆனா இதையே நம்ம ஏன் மாத்தி பார்க்க கூடாது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இதை செய்யறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கோவப்படாம இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அன்பு செலுத்துறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன், இப்படின்னு நம்ம ஏன் டிஃப்ரெண்டா யோசிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்ம ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதை தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு விருப்பம் நமக்குள்ளே தானா வந்துடும். இதுதான் உண்மை. இது நான் என்னுடைய வாழ்க்கையில கூட உணர்ந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள் நினைப்போம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கோவப்படாம இருக்கேன், எல்லார்கிட்டயும் ஸ்மைலிங்கா பிளசண்டா பேசேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நாளைக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நேத்து நம்ம சந்தோஷமா இருந்தோமே, கோவப்படாததுனால நமக்கு நிறைய விஷயம் நல்லது நடந்தது, அதே மாதிரி நம்ம ஏன் நாளைக்கு இருக்க கூடாது அப்படின்னு தோணும். நாளைக்கு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏன் மறுபடியும் அடுத்த நாளும் இருக்க கூடாது இப்படின்லாம் நம்ம தோணும். அதனால கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். அதாவது ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கும் போது ராவணன் நிராயுதபாணியாக இருப்பான், அவன் கையில எந்த ஆயுதமுமே இருக்காது. அப்போ ராமன் ராவணனை பார்த்து பரிதாபமாக சொல்லுவான், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவான். அதாவது நீ உன்னுடைய ஆயுதம் உன்னுடைய படைகள்லாம் திரட்டிக்கிட்டு ஒரு வலிமையோட நீ வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ராவணனை கோபம் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், இப்ப ராவணன் தான் கோபம், ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் ஏன் கோவத்தை பார்த்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன், கோவத்துக்கிட்ட போயிட்டு கோவம் கோவம் இனிமே வராத, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கும் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இதே மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, கோவம் நிச்சயமா உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நாளை அப்படின்ற ஒரு பொழுது நிச்சயம் கிடையவே கிடையாதுங்க. அதனால்தான் லிவ் யுவர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடந்த காலம் எல்லாத்தையும் நம்ம மறந்து விட்டுறணும், எதிர்காலத்தை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம இன்னைக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல என்ன வாழறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாரும் கூடயும் அன்பா பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே நம்மளுடைய பிரதர்ஸாவும் சிஸ்டர்ஸாவும் நம்முடைய ஒரு சகோதர சகோதரியாவும் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய நேஷனல் பிளட்ஜ்ல கூட ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, all Indians are my brothers and sisters அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது என் கூட பிறந்தவங்க, என் வீட்டுல எங்க அம்மா வயிற்றுல பிறந்தவங்க மட்டும் என்னுடைய உடன்பிறப்பு கிடையாது, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் என்னுடைய உடன்பிறப்பு தான், என்னுடைய பக்கத்து மாவட்டத்துல இருக்கவனும் என்னுடைய உடன்பிறப்பு தான், பக்கத்து மாநிலத்துல இருக்கவனையும் என்னுடைய உடன்பிறப்பு தான், இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய உடன்பிறப்பு தான் அப்படின்ற யோசனை நமக்கு இருக்கணுங்க. இலக்கியம்ன்றது ஒரு கடல், உண்மைதான். ஆனா அந்த கடல்ல நம்ம என்னைக்கு துணிச்சலா இறங்குறோமோ, நம்ம இறங்குற ஒவ்வொரு நேரமுமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு முத்து கிடைத்துதான் இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் தைரியமாக துணிச்சலாக இலக்கியம் சங்க இலக்கியம் என்கின்ற கடலுக்குள் நீங்கள் துணிச்சலாக இறங்குங்கள். தினந்தோறும் நீங்கள் ஒரு முத்துக்களை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் எடுத்தது ஒரு சில துளி முத்துக்கள் தான். தொடர்ந்து நீங்கள் பல்வேறு நிறைய முத்துக்களை நாம் எடுக்கவிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.